ஹலோ கிரியேட்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 10 ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் எந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி அதை நம்ம மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கான ஐடியாஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 10 யூடியூப் சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஃபேஸை காட்டாமல் வாய்ஸ் ஓவர் மட்டும் பண்ணி, இல்லாட்டா வந்து வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்காம மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுற மாதிரியான சேனல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதை ஆல்ரெடி வேறு லாங்குவேஜில், அதாவது இங்கிலீஷில், ஹிந்தியில் சொல்லிட்டு வேறு லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காசு சம்பாரிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு வித் ப்ரூஃபோட அந்த சேனல் மானிட்டைஸ் ஆகிதா இல்லையான்னு சொல்லிட்டு வித் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்டில் வந்து ஃபேஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ முதல்ல பார்க்க போகிற சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல்லிங். அதாவது ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து 2 விதம் இருக்குது. முதல்ல வந்து ஏதாவது ஒரு வீடியோஸை நீங்கள் இல்லாட்டா வந்து இமேஜஸை மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கூகுள்லேருந்தே கிடைக்கும். ஆல்ரெடி நான் ஒரு காப்பி பேஸ்ட் சேனல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கலாம், கீழே கமெண்டில் கொடுக்குறேன். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரியை கூகுள்லேருந்து இல்லை எங்கேருந்து காப்பி பண்ணி உங்கள் ஸ்டைலில் மாற்றி வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். இது முதல் மெத்தட் ஸ்டோரி டெல்லிங்கில். செகண்ட் ஒரு மெத்தட் இருக்குது. என்னன்னா, ஸ்டோரியை வந்து காப்பி பண்ணி உங்கள் ஸ்டைலுக்கு மாற்றிட்டு அதை வந்து ஸ்க்ரோலிங்கில் விடலாம். அதுக்கும் மானிட்டேஷன் எனேபிள் ஆகுது. நிறைய பேர் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. வித் ப்ரூஃபோட உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா ஸ்க்ரோலிங்கில் விடலாம். இப்போ வந்து சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது மாதிரி நான் உங்களுக்கு அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோ லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். பார்த்து அது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். மானிட்டேஷன் எனேபிள் ஆகுது. வித் ப்ரூஃபோட காமிக்கிறேன். இப்போ இது 2 ஆயிடுச்சிங்களா. இதுக்கு சாம்பிள் வீடியோஸை பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் குருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து 2 மந்த்ஸ்லேயே 2.3 மில்லியன் வியூஸ் வந்து இருக்குது. இவங்க எப்படின்னா வீடியோஸ் கிளிப்ஸு அதுக்கப்புறம் இமேஜஸை வந்து மிக்ஸ் பண்ணி இவங்க வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி வீடியோ போட்டுக்கிறாங்க. சாம்பிள் வீடியோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், மானிட்டேஷன் சொல்லிட்டு ஆல்ரெடி எனேபிள் ஆகிட்டு இருக்குது. இது எத்தனை வருஷத்து ஓல்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 மந்த் தான் ஆகிக்குது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி. அதுக்குள்ளே 38,000 சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறாங்க. மில்லியன்ஸில் வியூஸ் போயினுக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். 2.3, 1.9, 1.1 மில்லியன் சொல்லிட்டு வியூஸும் அல்லது மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டோரி டெல்லிங் எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். நீங்கள் வேணால் இது மாதிரி கிரியேட் பண்ணலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வீடியோ கூட போடல, ஒன்லி 13 வீடியோ தான் போட்டுக்கிறாரு. அதுக்குள்ளே வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுகிறாரு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சேனல் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வீடியோ தான் போட்டுக்கிறாரு. 38,000 சப்ஸ்கிரைபர்ஸ். இங்கே ஒரு பாருங்களா, எல்லாமே மில்லியன்ஸில் இருக்குது வியூஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி ஸ்டோரி டெல்லிங்க்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோஸில் இருந்தால் கூட சின்ன சின்ன கிளிப்ஸை வந்து நீங்கள் எடுத்து உங்கள் வீடியோவில் போட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம். ஃபேர் யூஸ் கண்டென்ட்டில் வர மாதிரி பார்த்துக்கிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங்கில் விடுறதுன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த ஹிந்தி சேனல் வந்து பயங்கரமாக ரன்னிங்கில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி ஸ்க்ரோலிங்கில் விட்டால் மானிட்டேஷன் எனேபிள் ஆகாதுன்னு, ரிவ்யூஸ் கண்டென்ட் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் தற்சமயத்துக்கு இது வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகிட்டு எல்லாமே மில்லியன்ஸ். இங்கே பாருங்கள், 1 இயரில் 12 மில்லியன் வியூஸ் வந்துக்குது. வெறும் கதையை வந்து இப்படி ஸ்க்ரோலிங்கில் விட்டு அவங்க சொல்லிக்கினே போகிறாங்க. ஒரு புக்ஸ் எடுத்துக்கங்க, அந்த புக்ஸில் கதை இருக்கும், நல்ல சூப்பரான கதைங்க இருக்கும். அந்த கதையை வந்து சொல்லிவிட்டு இது மாதிரி ஸ்க்ரோலிங்கில் விடுங்க. உங்களுக்கு இன்னும் சேஃபாக ரிப்ளை பண்ணணுன்னா ஒரு சில இமேஜஸ் சைடில் விடுங்க. ஒரு சில வீடியோஸை வந்து நடுவில் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இப்படி படிக்கிற மாதிரி ஸ்க்ரோலிங்கில் விடுங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தட். ஃபோனை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 இயர் எகோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து சைடில் இமேஜ் போட்டு இதுமாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கிறாரு. இப்போ இமேஜ் கூட போடல, வெறும் ஸ்க்ரோலிங்கில் விட்டுங்கிறாரு. இப்போ லேட்டஸ்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியூஸ் கம்மியான மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இவங்க அரை மணி நேரம் ஸ்டோரி போடுறதால ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பே வந்து ப்ரொமோட் பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி சேனல்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதால ஹை டிமாண்டிங் இருக்குது. மானிட்டேஷன் எனேபிள் ஆகுது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழில் சொல்லாத கதைங்களா, எவ்வளோ கதைங்க இருக்குது. கரெக்டாக வந்து அதை கொஞ்சம் இமேஜஸ், கொஞ்சம் வீடியோஸ், அதுக்கப்புறம் ஸ்க்ரோலிங்கில் போட்டு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். தொடர்ந்து செய்யணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் 1 இயர்லேயே வந்து இவருக்கு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. வீடியோ கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 551 வீடியோ வந்து இவர் கிரியேட் பண்ணிக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி நீங்கள் வந்து தமிழில் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஐடியா வந்து குவிஸை பற்றினது. அதாவது இந்த படத்தில் யார் நடிச்சுக்கிறாங்க, இல்லாட்டா அந்த படத்தை பற்றின குவிஸு, ஆக்டரை பற்றின குவிஸு, அதுமாதிரி இல்லாட்டா லெட்டர்ஸை பற்றின குவிஸு, அதுமாதிரி நீங்கள் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் கொடுத்துறேன். குவிஸ் பிளஸ்ன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 இயர் எகோ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. இவருக்கு 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. 579 வீடியோ தான் போட்டுக்கிறாரு இவர். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிமாண்ட் இருக்குது பாருங்கள். ஓல்டஸ்ட் சேனல் 1 வருஷத்தில் எவ்வளோ தூரம் தூக்கின்னு போகிறாருன்னா எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இது மாதிரி நம்ம தமிழ்லையும் கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டா இங்கிலீஷில் கூட உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கிலீஷ் கிரியேட் பண்ணலாம். வேறு லாங்குவேஜில் கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம்.
இதுக்கு பாப்புலர் பார்த்தீங்கன்னா 9 மில்லியன் இருக்குது, ஆல்மோஸ்ட் 10 மில்லியன் ஆக போகுது. இது மாதிரி அனிமல் குவிஸ், அதுக்கப்புறம் கேன் யூ கெஸ் திஸ் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு கொஞ்சம் சாம்பிள்ஸ் தெரியும். இது மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி குவிஸை வந்து போடலாம். பயங்கர ஹை டிமாண்டிங் வீடியோ இது. இதுக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியலனா கீழே ஒரு மாதிரி போது பார்த்தீங்களா ஸ்லைடு, இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணதுன்னு தெரியலனா VN வீடியோ எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு புது வீடியோ வரப்போகுது. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதில் வந்து இதுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா இது மாதிரி அந்த டைமிங் போகிற மாதிரிலாம் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கற்றுறேன். ஆனால் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது வந்து கெஸ் பண்ணுறதுக்கான ஒரு மேட்ரு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு முறை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ. ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா சேனலும் மானிட்டேஷன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு சேனல் நான் சாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். இப்போ மானிட்டேஷன் எனேபிள் ஆகும். அது கூட உங்களுக்கு அஃபிலியேட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, அதுக்கப்புறம் நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு காசு கிடைக்கும். இப்போ அந்த ப்ராடக்டினுடைய ஒரிஜினல் வீடியோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்கப்புறம் டிக்டாக்ல அங்கே இங்கே இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் இருக்கிற சின்ன சின்ன கிளிப்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் கண்டென்ட் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் நிறையா போடலாம், இல்லாட்டா பிக் வீடியோ கூட போடலாம். அதுமாதிரி அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லாட்டா வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்தீங்கன்னா அந்த லிங்கின் மூலமாக யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். 2-in-1 இது. உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகும், அஃபிலியேட்லேருந்து காசு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நீங்கள் சொந்தமாக வாங்கியும் பண்ணலாம், இல்லாட்டா வந்து இந்த மாதிரி அவங்களுடைய ப்ராடக்ட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இமேஜஸ் வீடியோஸை வந்து எடுத்து அது மேட்ச் பண்ணி நீங்கள் போடலாம். ப்ராடக்ட் ரிவ்யூ முடிஞ்சிச்சிங்களா, நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து கிட்ஸை டார்கெட் பண்ணி நீங்கள் வீடியோ போடலாம். அதாவது உங்கள் வீட்டிலே சின்ன பசங்க இருப்பாங்க, இல்லாட்டா வந்து கிட்ஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சும்மா வீட்டில் இருக்கிற டாய்ஸ், இந்த பார்பி டாய்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு நீங்கள் இங்கே இந்த சாம்பிளை பாருங்கள், இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வீடியோ போடலாம். இங்கே பாருங்கள், இதுக்கும் சேனல் மானிட்டேஷன் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு 400 வீடியோ தான் போட்டுக்கிறாரு. 1.27 மில்லியன் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இது எப்போ எத்தனை வருஷம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து இதுக்கு டிமாண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. 31 மில்லியன் வியூஸ் எல்லாம் வந்து இதில் வருது 10 மாதத்தில். அப்போ பார்த்துக்குங்க, பசங்க வந்து ஒரு முறை பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் 2வது முறை பார்க்க மாட்டாங்கன்னு இல்லை, ஒரே வீடியோ 10 முறை பார்ப்பாங்க. இன்றைக்கி பார்ப்பாங்க, நாளைக்கு பார்ப்பாங்க, நாளைக்கு பார்ப்பாங்க. சின்ன பசங்க திரும்பி ஒரே வீடியோ பார்ப்பாங்க. அதனால் நிறையா வியூஸ் வரும், காசும் வந்து அதிகமாகிருக்கும். அதனால இது மாதிரி பார்பி டூல்ஸை வச்சு இல்லாட்டா வந்து டாய்ஸ் ரிவ்யூஸு இது மாதிரி நீங்கள் போடலாம் ஃபேஸ் காட்டாமல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்பி ஹோம் ரியாக்ஷன் சொல்லிட்டு இருக்குது. இவங்களும் வந்து இது மாதிரி வீடியோஸ் போடுறாங்க. நீங்கள் ஃபேஸ் காட்டாமல் இது மாதிரி டாய்ஸை வச்சு நீங்கள் வந்து வீடியோ போடலாம். இது ஐடியாஸை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். பவர் கிட்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து அனிமேஷன் வீடியோஸ். இதுமாதிரி நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது, அதுக்கு வந்து பெரிய பட்ஜெட் தேவைப்படும் இதுமாதிரி அனிமேஷன் வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு. அதனால நம்மக்கிட்ட இருக்கிற டாய்ஸை வச்சு நம்ம ஈஸியாக ஃபேஸ் காட்டாமல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வச்சு விளையாடிட்டு நம்ம அது வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டாப் 5 இல்லாட்டா வந்து டாப் 10, அதாவது டாப் 5 மூவிஸு, டாப் 5 ஹீரோயின்ஸு, டாப் 5 இங்கே பாருங்களா, இங்கே தெரிஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சாம்பிள் ஒன்று கொடுத்துக்கிறேன் பாருங்கள். டாப் 10 ப்ரூஸ்லி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த வீடியோஸ் இல்லாட்டா கிளிப்ஸை வந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் போடலாம். இதில் காப்பிரைட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஃபில்டர்லாம் போட்டு கொஞ்சம் உங்கள் ஸ்டைலில் உங்களுடைய அவுட்புட் வந்து ஒரு 80%, அந்த இமேஜஸ் வந்து 20% இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகும். ஏன்னா வந்து சேனலுக்கு பாருங்கள் மானிட்டேஷன் எனேபிள் ஆகிட்டு இருக்குது. 25 மில்லியன் வந்து சப்ஸ்கிரைபர் இதில் இருக்கிறாங்க. ஒன்லி 27,000 வீடியோஸ் தான் இவர் போட்டுக்கிறாரு. இங்கே பாருங்கள் எல்லாமே மில்லியன்ஸில் தான் இருக்குது பாருங்கள். 8 மில்லியனு, 65 மில்லியனு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிருக்குது. இது மெயின் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். இது மாதிரி நீங்கள் வந்து டாப் 10 இல்லாட்டா டாப் 5ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணலாம். இதில் உங்களுக்கு டாப் 10 டூரிஸ்ட் பிளேஸு, டாப் 5 கார்ஸு, டாப் 5 புல்லட்ஸு, டாப் 5 ஹவுஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து இந்த சாம்பிளை பாருங்கள். இது மாதிரி நீங்களும் கிரியேட் பண்ணலாம். பயங்கர ஹை டிமாண்டிங் இது. நீங்கள் வேணுன்னா கூட இங்கிலீஷில் கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், வேறு லாங்குவேஜில் கூட கொடுக்கலாம், இல்லாட்டா தமிழில் கூட கொடுக்கலாம். ஆனால் வந்து டிமாண்ட் மட்டும் பயங்கரமாக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங். இந்த ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங் இது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து தனியான ஒரு ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ சோஷியல் மீடியா உலகமாகி போச்சு. எல்லாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு சொல்லிட்டு பயங்கரமாக பூமிங் ஆகிங்கிற டைமு. இந்த நேரத்தில் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங்கை பற்றி சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் தெரியலனா கூட யூடியூப்லேயே கற்றுறாங்க. அதை பார்த்துட்டு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் கற்றுறலாம். இப்போ நம்ம சேனல்லே கூட நிறைய தமிழ் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்லாம் இருக்குது. அதை கூட நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ பாருங்களா, இந்த இடத்துல ஒரு சாம்பிள் காமிச்சிக்கிறேன். இவருக்கு பாருங்கள் 5 மில்லியனு, 1 மில்லியனு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து 100% பார்க்குறாங்க. அடையில யாரும் விட்டுட்டு போகிறதில்ல. 100% பார்க்குறாங்க. சேனலும் மானிட்டேஷனில் இருக்குது. இவருக்கு வந்து 1,00,000 பேர் இப்போ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. ஆனால் டிமாண்ட் மட்டும் பயங்கரமாக இருக்குது. தமிழில் இதை நீங்கள் ஃபோட்டோ எடிட்டிங்கை, வீடியோ எடிட்டிங் கற்றுக் கொடுக்க இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா
ஒரு லெவலுக்கு வந்து பயங்கரமாக நீங்களும் ஷைனிங் ஆகிடுவீங்க. இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு குக்கிங். அதாவது ஒரு சில பெரிய யூடியூபர்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க, ஏதாவது குக்கிங்கை பற்றி தேடணும்னா நிறைய தமிழில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் ஃபேஸை காமிக்காமல் எங்கே பாருங்களா, இவருக்கு 13 மில்லியன் சப்ஸ்கிரைப் இருக்குது, ஒன்லி 800 வீடியோஸ் தான் போட்டுக்கிறாரு. இவருக்கு போடுற வீடியோ பாருங்கள், 66 மில்லியன், 51 மில்லியன், 41 மில்லியன் சொல்லிட்டு வியூஸ் அள்ளுது. நீங்கள் வேணா கூட குக்கிங் வீடியோவை ஸ்டைலிஷாக எல்லாரும் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் வித்தியாசம் காமிச்சு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா குக்கிங் சேனல் மேலே வரும். ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியும் நான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, அதுக்கப்புறம் சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், ஃபுல்லு எந்தெந்த கேட்டகரி இருக்குதோ எல்லா கேட்டகரியும் ஃபுட்டையும் உங்கள் சேனலில் கேட்டகரி வைஸாக பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. செம்ம டிமாண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், சப்பாத்தி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாரு, அதுக்கே வந்து 34 மில்லியன் வியூஸ் இருக்குது பாருங்கள். இங்கே இது மாதிரி ஃபுட்டு கேட்டகரி எப்போதுமே எவர்கிரீன் கேட்டகரி. இப்போ போட்டிங்கனாலும் 10 வருஷத்துக்கு அப்புறமும் உங்கள் சேனல் வந்து டாப்லேயே இருக்கும். ஏன்னா வந்து சாப்பிட்றவங்க எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ நான் டெக்னாலஜியை பற்றி நீங்கள் போடுறீங்கன்னு வச்சிங்களேன், அது இந்த வருஷம் இருக்கும், அடுத்த வருஷம் டெக்னாலஜி மாறிடும். ஆனால் ஃபுட்டுக்கு மட்டும் அப்படி இல்லை. நீங்கள் 10 வருஷம் ஆனாலுமே உங்கள் சேனல் டாப்லேயே இருக்கும், நல்ல வியூஸ் வந்துன்னு இருக்கும், எவர்கிரீனாகவும் இருக்கும். அதனால இந்த சூஸ் பண்ணும்போது பார்த்து நீட்டாக சூஸ் பண்ணுங்கள். எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் காமிங்க, வேறு லெவலில் வருவீங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கேமிங் சேனல். உங்களுக்கு இந்த கேமிங் சேனலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஃபேஸ் காட்டாமல் புது கேம்ஸு இல்லாட்டா வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்குற கேம்ஸு, அந்த மாதிரி கேம்ஸை வந்து நீங்கள் எடுத்து விளையாடி ஃபேஸ் காட்டாமல் வாய்ஸ் ஓவர் மட்டும் பண்ணி அப்லோட் பண்ணிங்கனாவே போதும். அற்புதமாக வந்து உங்களோட சேனல் வந்து மேலும் வளரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு. 13 மில்லியன்னா சும்மா இல்லை. அதில் அட்லீஸ்ட் ஒரு 1/2% நம்மளுக்கு வந்தால் கூட போகுது. ஒரு பாப்புலர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 21 மில்லியன், 18 மில்லியன், 17 மில்லியன் சொல்லிட்டு வியூஸ் அள்ளுது. இந்த மாதிரி நீங்களும் வந்து தமிழ்லையோ, இங்கிலீஷ்லையோ, ஹிந்திலையோ, வேறு லாங்குவேஜ்லையோ போடலாம். டிமாண்ட் அதிகமாக இருக்குது, பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து எல்லாருமே கிரியேட் பண்ணலாம். இதை நீங்கள் செகண்ட் சேனலாக கூட கிரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்த. ஏன்னா வந்து நம்மளுடைய நேச்சர் ஃபுட்டு, நம்மளுடைய நேச்சராக கிடைக்கிற அந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்லிக், அதாவது பூண்டினுடைய நன்மை தீமைகள், இஞ்சியினுடைய நன்மை தீமைகள், அதுக்கப்புறம் அந்த இலைங்க நம்ம வீட்டில் கிடைக்கும் பார்த்தீங்களா, கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் கீரை வகைகளுடைய நன்மை தீமைகள், அதை பற்றி நீங்கள் வீடியோ போடலாம். இதை நீங்கள் 2 விதமாக போடலாம். அந்த இமேஜஸ் காமிச்சு உங்கள் கையில் எடுத்துன்னு வந்து நீங்கள் காமிச்சும் போடலாம். இல்லாட்டா வந்து வெறும் சிம்பிளாக இங்கே பாருங்களேன், இந்த சேனலுக்கு பாருங்களா, பெனிஃபிட்ஸை சொல்கிறாரு, கொஞ்சம் இமேஜ் ஒரு 2-3 இமேஜ் போடுறாரு. இவருக்கு டிமாண்ட் வந்து சேனல் மானிட்டேஷன் ஆகிட்டு இருக்குது. இவருக்கு டிமாண்ட் வந்து பாருங்களா, பாப்புலரில் 5 மில்லியன் பேர் ஒரே வருஷத்தில் பார்த்துறாங்க. டர்மரிக், அதாவது மஞ்சள் தூளினுடைய விஷயத்தை பற்றி அவர் சொல்லிக்கிறாரு, பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வீடியோஸை நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுவும் எவர் கிரீன். ஏன்னா வந்து மஞ்சள் தூள் வந்து இந்த வருஷமும் ஒரு அதே மாதிரி தான் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறமும் அதே மாதிரி தான் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். எவர் கிரீன் வீடியோ இது. நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு பயங்கரமாக கிரியேட் பண்ணிங்கன்னா அதன் பலனை வந்து நீங்கள் இப்போ நாளைக்கு அனுபவிப்பீங்க. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வீடியோ சேனலை வந்து யார் வேணால் கிரியேட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இப்போ ஆல்ரெடி இருக்குதுன்னா கூட செகண்ட் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிங்கன்னு அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ண போகலாம். இதையும் ஒன்று நீங்கள் கண்டினியூ பண்ண போகலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஸ்மால் டிப்ஸ் கொடுக்குறேன் பாருங்களா. இப்படி இல்லாமல் கூட காசு சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு தோணலாம். இப்போ இங்கே பாருங்களா, இந்த இடத்துல ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் வந்து ஒன்றுமே சொல்கிறது இல்லை, சவுண்டு கூட இல்லை. பாருங்கள், சும்மா அதனுடைய நன்மை தீமைகள்னு சொல்லிட்டு கீழே இப்படி எழுதிட்டு பின்னாடி ஒரு இமேஜ் கொடுத்துக்கிறாரு. இதுக்கு சேனல் மானிட்டேஷன் கிடைக்காதுப்பான்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் வந்து இந்த சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது எவ்வளோ நாளைக்குன்னு தெரில. ஆனால் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நன்மை தீமைகளை வந்து கூகுளில் இருந்தோ இல்லாட்டா வந்து சாட்ஜிபியில் இருந்தோ எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தோ எடுத்துன்னு வந்து இங்கிலீஷில், ஹிந்தியில், வேறு லாங்குவேஜில் கூட போட்டு வாய்ஸ் கூட கொடுக்கலங்க. இதில் வெறும் மியூசிக் கூட கொடுக்கல, இதை மட்டும் போட்டுக்கிறாரு. இதுக்கு டிமாண்ட் பாருங்களா, 5 லட்சம் பேர், 1 லட்சம் பேர், 1 லட்சம் பேர், 1 லட்சம் பேர்னு பயங்கரமாக பிச்சுன்னு போகுது இந்த வீடியோஸு. இது மாதிரி நம்ம தமிழில் போடுங்க, இங்கிலீஷில் போடுங்க, எப்படியாவது போடுங்க. ஆனால் வந்து டெய்லி போட ஆரம்பிச்சிருங்க. டெய்லி 3-4 வீடியோ போடுங்க, ஷார்ட்ஸு போட்டு நீங்கள் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்களா, அதை எப்படி இப்போ எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அந்த எடிட்டிங் வீடியோ வந்து பார்த்துன்னு போங்க. ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிச்சுன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் யூடியூப் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுத்துக்கிறேன். அதை வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் கோர்ஸை வந்து காசுக்கு விற்கிறாங்க, நம்மளுக்கு ஃப்ரீயாக போயினுக்குது. பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முழு வீடியோவை. நன்றி.